இதுதாண்டா நடந்தது. நிறைவேற்ற பூதம் புறப்பட்ட கதையா? நீங்க போன இடத்துக்கு உங்க முதலாளியும் வந்துட்டாரா? என்னடா பண்றது? டேய் அனுமந்து, நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணும். என்ன செய்யணும்னு சொல்லு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். டேய், என் பொண்டாட்டி என் முதலாளி கிட்ட அசோகவனத்தை சீத மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காடா. உண்மையை சொன்னா நான் மாட்டிக்குவேன். அதனால நீ நேரா போய் அவ கதுன்னு சொல்லி அவளை தள்ளிக்கிட்டு வந்துரு. டேய், என்னடா யோசிக்கிற? உன் பாசு கிட்ட போய் நானு பாத்தியா பாத்தியா, நேத்து கால்ல விழுந்து சத்தியம் பண்ண நீ காலை வாரி விடுறிய. உன் பாச நானு மதிப்பாரா? அவரா? யாராவது ஓங்கி பேசினா ஒதுங்கி போறவர் அவரு. அதுதான் அவரோட வீக்னஸ். தூள் கலப்புறேன். எங்கடி வந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க அப்பா வர போன் போட்டு அந்த மாதிரி அலறிட்டு இருக்கா. சரி பாப்படே. யார் சார் நீங்க? நீங்க யாரு? ஒப்பேன். நான் தான் இங்க தங்கி இருக்கவன். திறந்த வீட்டுக்குள்ள எதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்னைய கேள்வி கேட்கறியா? நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரு அனுமந்து. அவளோட கசின் நானு. ஓஹோ, நீதான் அவளுடைய கசனா? அப்படியா? உட்காருங்க. உட்காருது இல்ல, நேரம் புறப்படு. இந்த பொண்ணோட பேர் என்ன? அட பாவி ரகுராமன், பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லாம அனுப்பிச்சேடா. மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். பேர் என்ன? பேர் ஏன்பா பேசாம இருக்க? இவ பேர் என்ன? அவ பேர் என்ன வருது உங்களுக்கு? என்ன, நாங்க ரெண்டு பேரும் கசின்ஸ். எப்படி வேணா கூப்பிட்டுக்குவோம். செல்ல குட்டின்னு கூப்பிடுவோம். செல்லமா. அப்படியாமா? இவங்க அப்பன் பேர் என்ன? இது என்னடா அம்பா போச்சு. அப்பான்னா அப்பாவா தான் இருக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமே, அப்பா துறன்னு. அப்பா துறையா? பேரு ராமநாதன்ல சொன்னேன். ஆமா, இவளுக்கு எத்தனை அப்பா? அது எக்கச்சக்கங்க. பேரு எக்கச்சக்கம். இந்த ரேஷன் கார்டுல ஆபீஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆனா நாங்க செல்லமா கூப்பிடுறது அப்பா துறன்னு தான். எங்க வேலை செய்யறதா சொன்னேன். உன் பேர் என்ன? என்ன நீங்க பெரிய பேஜரா போச்சு உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய டீசன்ட் ஜென்டில்மேன். என் பேர் அனுமந்து. வீடு சாமி கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை செய்யறேன். 1500 ரூபாய் சம்பளம். இது என் கசின் செல்லக்குட்டி. போதுமா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட? இல்லப்பா, வீடி சாமி எனக்கு ரொம்ப வேண்டியது. அவர் ஊர்ல இருக்காரா வெளியூர் இருக்காரான்னு பாக்கணும்னு. அவர் நம்பர் கூட என்ன மறைஞ்சிட்டா? யாரவன்? உன் கசினா பிசினா? ஆமா, இவன் தான் உன் காதலனா? உன் பேரை கூட சரியா சொல்ல தெரியல இவனுக்கு. இவனை நம்பிதான் ஓடி வந்தியா? உன்கிட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை. உன்னை பட்டத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க அப்பா நீ நேர்ல வச்சுக்கிட்டு விசாரிக்கணும். இது எனக்கு நல்லா தெரியும். ஏஜ் பருவ கோளாறு. என்ன பண்ணுவேன்? சரி, இன்னைக்கு தனியா விடக்கூடாது. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு. வாய விடு. ஷட் அப். டேய், என்னடாச்சு? இந்த வம்பே நமக்கு வேணாம். உனக்கு இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ் பத்தலாம் கேளு. என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறேன். இது கூட வேணுமா? வேணாம். உன் பொண்டாட்டிய மட்டும் என்கிட்ட கேட்காது. என்னடா எப்படி சொல்ற? என்னடா போய் பார்த்தாக்கா கிட்ட அவர் ஒரு பார்வை பார்த்தாரு பாருடா. அப்படியே பயந்துட்டா. இன்டெரக்டா வேற பேசுறாரா? அப்படி என்ன சொன்னாரு? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்சா மாறினாரா? கதவை தட்டிட்டு போக வேண்டியதானடா? அது காணேண்டா. எப்படா கதவை தட்டிட்டு போக முடியும்? அப்புறம் எப்படி அப்படி சொன்னாரு? தெரியல, சத்தம் கேட்குது. உட்காரு உட்காரு. டேய், என் பொண்டாட்டி எங்க தள்ளிட்டு போறாரா? வாட்ச்மேன போய் கேட்கலாம். வா. அவங்க எங்க போறாங்க? எதுல போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ்க்கு கான்பரன்ஸ்க்காக ஐயாவும் அம்மாவும் போறாங்க. என்னது? ஐயாவும் அம்மாவுமா? டேய் அனுமந்து, இவன் உறவே மாட்டான். அந்த அம்மாவோட ஐயா நாயா? கொஞ்சம் இரு, உறவு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்க போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இது சத்தியம். இது சத்தியம். Follow me. இப்ப வர போற ஆளு ஊட்டிக்கே பெரிய பிஸ்தா. பாக்குறதுக்கு அம்சத் கான் மாதிரி இருப்பான். 2 டஜன் பிளேடு, 3 டஜன் பேனா கத்தி வச்சிருப்பான். பிளேட எடுத்தான்னா எந்த இடத்துல அறுப்பான்னு தெரியாது. என்ன குருடனா? அப்புறம் தெரிஞ்சுக்குவ. அடிச்சான்னா அப்படி அடிப்பான்.
எப்படி அடிப்பானா? எப்படி அடிப்பான்? பயங்கரமா அடிப்பான். ம். அவங்கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கொடுத்திருக்கேன். ஆ. நீ குறுக்க போய் எதுவும் பேசிராத. நான் ஏன் பேசுறேன்? சத்தம் கேக்குது. ம். He's coming. ஒரு சிகரெட் அணைச்சான்னு வச்சு அன்னைக்கு 3 கொலை விட போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா அம்ஜத் கான் மாதிரி இருப்பான்னு அஸ்ரானி மாதிரி கூட இல்ல. ஆள் அடிக்கிறவனை கூட்டின்னு வர சொன்னா கோழி அடிக்கிறவனை கூட்டின்னு வந்திருக்க. கோழியா அடிப்பான். அது 6 இருந்து 8 மணி வரைக்கும். இது ஓவர் டைம். பேசாத. எனக்கு என்னமோ இந்த தாடிக்காரன் அடிப்பான்னு நம்பிக்கையே இல்ல. ஐயோ, அவன் கையில வச்சு ஆட்டானே இது எது? விசிலு. அத வாயில வச்சு அடிச்சான்னா 50 பேர் ஓடி வருவாங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு. அப்ப இவ ஊதுறதுக்கு. வணக்கம் மச்சான். மச்சான் வாயிலே ஊதுறாரு. சார். எஸ். ஆள அடிக்கணுமா முடிக்கணுமா? ஐயோ முடிச்சிடாதீங்க. சம்பளம் கொடுக்கற முதலாளிங்க. லேசா கீரை கூட விழாம மிரட்டி என் ஒய்ஃப் கூட்டிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரமாச்சே. அப்படித்தான் சொல்லுவாரு. அந்த காலத்திலேயே வாயில வச்சு அடிப்பாராம். ஆளுங்கெல்லாம் பொத்தன விழுந்துருவாங்களா? எது? விசிலையா. உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கு நான் கொஞ்சம் விசில லேசா ஊதணும். ஆமா, ஆளு எப்ப வருவாரு, எங்க வருவாரு, எப்படி வருவாரு? இதோ இப்படி. அதோ அந்த வண்டியில வராரே அவர்தான். மெதுவா மெதுவா. என்ன நடுரோட்ல சவாரி விடுறீங்க? என்ன சமாச்சாரம்? மரியாதை பொண்ணை விட அனுப்பிச்சு வை. அனுப்புறேன்னா கழுத்தை திருடுவேன், கைய முறிச்சிடுவேன், காலை உடைச்சிடுவேன். ஐயோ, என்னடா இது வம்பு? அம்மா போமா. என்னடா இது? அம்மா இதெல்லாம் அது போன முடியாங்க வேலையா? அவ்வளவு மோசமான ஆட்டோட சிறையில வச்சிருக்க இல்லையா? அப்ப போறியா இல்லையா? மாட்டியா? சரி, வேற ஏன் வேலையா பாக்குறேன். அண்ணா, அந்த பொண்ணை இப்ப அனுப்ப முடியாது. என்ன செய்திகள்? ஏடா 3 பேரா வந்தா தாங்காது. ஒவ்வொருத்தரா வாங்க. குளிருதே. டிஸ்ஸு டிஸ்ஸு டிஸ்கோ டிஸ்கோ. அடிப்பாவி, கதவு தட்டதுக்கே காசு ஏக்குறியே. இன்னைக்கு யாரும் டிப்ஸ் தரலாமா? இத பாரியா, நான் ஒண்ணு உங்ககிட்ட தாலி கட்டிட்டு குடுத்தம் நடத்த வரல. காசு கொடுத்தா இருப்பேன், இல்லாட்ட போயிட்டே இருப்பேன். அடியே, என்ன பார்த்தா அப்படி சொல்ற? இது வரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன்? அதுக்காக கொஞ்சம் விசுவாசம் நடக்கூடாதா? அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஆள் இருப்பாங்க. துபாய்க்கு வா, எனக்கு என்ன கிணறு இருக்கு, 5 ஒட்டகம் வச்சிருக்கேன்னு சொன்ன இப்ராஹிம் பாயவே வேணான்ட்டேன். அடிப்பாவி. பம்பாய்க்கு வா, பெரிய ஸ்டார் ஆக்கி 5 ஸ்டார் ஹோட்டல்லே எழுதி வைக்கிறேன்னு சொன்ன சேட்டையே ரேட்டு படிலன்னு விட்டுட்டேன். அடி கசபாலம். ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னவனை விட்டுட்டு உன்கிட்ட வந்தேன். அடியாண்டி இவளே போறோம்னு அலையிற. என்னடி கையில அடிக்கிற? இந்தாயா, ராயல் ஹோட்டல் முதலாளி இருக்காரு, அவருக்கு என் மேல ஒரு கண்ணு. முறைச்ச இடம் மாறிடுவேன். எலிய பிடிக்க மசால் வடைய வச்சது மாதிரியா?
எங்க முதலாளிய பிடிக்க என்னைய விட கிட்டியடி. இந்த பாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இருந்தா இங்க வா, இல்ல உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. போயிட்டால. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடி போங்க. அங்கிள், அங்கிள். மீனா, டிரைவர் வண்டி நிறுத்து. அங்கிள். மீனா, அங்கிள். மீனா. அங்கிள். அங்கிள். மீனா, மீனா, மீனா. சார், ஏன் சார் அழறீங்க? இது அழுகை இல்லம்மா, அனாதையா நிற்கிற என் உள்ளத்தின் குமரன். உறவுக்கும் பிரிவுக்கும் இடையே ஓடி கிடைத்த என்னை பந்தமும் சொந்தமும் சேர்த்து தனிமரமாக்கிடுச்சு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க துன்பத்தை என்கிட்ட சொல்லி ஆறுதல் அடையலாமே. ஆறுதல்? உன்னை பார்த்தோன்னு அக்கறையோடு ஆத்திரப்பட்டேனே, ஏன் தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மாறா செய்யறதா கடவுளுடைய வேலை. வேலை இல்ல, திமிர். நான் ஒரு பிரம்மச்சாரி, குழந்தை குட்டி கிடையாது. ஆனா என் தம்பி எனக்கு நேர்மாறா நிறைய குழந்தை குட்டிகளை பெத்து வச்சிருந்தான், எனக்கும் சேர்த்து. அவன் பெத்த செல்வங்களை எல்லாம் ஆளாக்கினேன். ஆனா கடைசி குட்டி மீனா மட்டும் என்னுடைய பெட்டா என் கூடவே வச்சிருந்தேன். மீனா பியூட்டிஃபுல் கேர்ள், வெரி இன்டெலிஜென்ட். என்னுடைய வாழ்வே அவளை வளர்க்கறதுக்காக தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சார், இந்த லண்டன் பார்ட்டி வந்திருக்காங்க. காலையில கரெக்டா நீங்க 10 மணிக்கு அவங்களை மீட் பண்ணணும். 10 மணிக்கு தானே? 9 தானே ஆச்சு. கரெக்டா மீட் பண்ணுவோம். அங்கிள். ஹலோ டார்லிங். போலாமா? எங்க? என்ன அங்கிள், எனக்கு டெடி பேர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்ல? இன்னைக்கா? மணி 9 ஆச்சே. 10 மணிக்கு. சரி பரவாயில்ல, வா போலாம். சார், லண்டன் பார்ட்டி நாளை பார்க்க சொல்லு. முனிசாமி, முனிசாமி, இங்க பாத்தியா? ஹை, கரடி பொம்மை இல்ல, டெடி பேர். அனிகா, ஐயா, இன்னைக்கு மீன் குட்டிக்கு என்ன ஸ்பெஷல்? கான்ஃபரன்ஸ்ங்க ஐயா. ஆமா, அங்கிளுக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்? எனக்கு ஸ்பெஷல் இட்லி சட்னி தான் வழக்கப்படி. இந்த வீட்ல எல்லா ஸ்பெஷலுமே மீன் குட்டி தான். அங்கிள், இது என்ன ஸ்பெஷல்? என்ன முடி? மாணிக்கத்தோட முடி. இனிமே முடி உன் உடம்புல எங்க வளர்ந்தாலும் சரி வெட்டி விடுவோம், ஜாகிரதை. அதை எடுத்து வை, வேற சாப்பிடு. மீனா, நீ கண்ணை மூடினாலும் இந்த அங்கிளுக்கு முன்னால நீதான் நிப்ப, கண்ணை திறந்து இருந்தாலும் நீதான் நிப்ப. என்ன அங்கிள், என் போட்டோ எல்லாம் ப்ளோ அப் பண்ணி வச்சிருக்கீங்க? நீ என் தோள் மேல உட்கார்ந்ததுல இருந்து தோளுக்கு மேல வளர்ந்த வரைக்கும் போட்டோ எடுத்து வச்சுட்டேன். நீ உன்னுடைய காலத்துல 40ல 1, 60ல 1 எடுத்து வச்சுட்டீங்கன்னா 6ல இருந்து 60 வரையும் சொல்றது கரெக்டா இருக்கும். அங்கிள், உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க நிழல எனக்கு நான் பாக்கியம் கிடைச்சிருக்கேன். அடேப்பா, நல்லா பேச கத்துக்கிட்டியே. உன்னுடைய அதிக பிரசித்தி தரத்துக்கு ஒரு பிரசன்ட். வாவ், ஃபேண்டாஸ்டிக் அங்கிள். வெரி காஸ்ட்லி. நீங்க கொடுக்கிறது எதுவுமே விலை மதிப்பில்லாதது. இத பாருப்பா, இது நானும் உன் தம்பியும் என்னைக்கோ பேசி முடிச்ச சம்பந்தம். உன் தம்பி என் பையனை கொஞ்சம் போதெல்லாம், டேய்
உனக்கு ஒரு பெண்ணை பத்து கட்டி தரேன்டான்னுவான். என் பையன் லண்டனுக்கு போறான், மீனாவை அவனுக்கு கட்டி கொடுத்துரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீடிக்கும், மீனாவை எனக்கு மருமகளாக்கிட்ட நிறைவும் கிடைக்கும். What? மீனாவுக்கு கல்யாணமா? Bloody fool. அவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அவ குழந்தைடா. அது சரி, உனக்கு வேணும்னா அவ குழந்தையா இருக்கலாம், இப்ப பெரியவளா வளர்ந்துட்டான். பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு என்னைக்குமே அவ குழந்தைதான். பூனை கண்ணை மூடிக்கிட்ட கதையா இருக்கப்பா அவன் கதை. யூ மஸ்ட் ஃபேஸ் ஃபேக்ட்ஸ். மீனா கல்யாணத்துக்கு வளர்ந்து நிக்கிற பொண்ணு. டாக்டர், இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு மீனா தான். அப்படியே அவளை கல்யாணம் பண்ணி வச்சாலும் என் வீட்டோட இருக்கிற மாப்பிளைய பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. ஐ கான்ட் லீவ் her. ராஜசேகர், டேக் இட் ஈஸி. நீ அவ பேர்ல வச்சிருக்கிற அன்பை என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பொண்ணா பிறந்தவ என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே ஓகே, இப்ப நான் விட்டுறேன். ஆனா நெக்ஸ்ட் இயர் திரும்பவும் வந்து பொண்ணு கேட்பேன். கொடுக்கல, அவளை கிட்னாப் பண்ணிட்டு போய் என் பையனுக்கு கட்டி வச்சிருவேன். கிட்னாப் பண்ணி கொண்டு போ. என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த ராஸ்கல் என்ன தெரியுமா சொல்றான்? உன்னை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் இவன் பையன் கையில தாலியை கொடுத்து உன் கழுத்துல கட்ட சொல்லுவானா? ஒண்ணு எண்ணி பிரிக்க பாக்குறாமா? என்னை விட்டு பிரிச்சு போயிடுயா? மாட்டேன் அங்கிள். ஏம்மா, எனக்கு மருமகளா வரமாட்டியா? எனக்கு எதுக்கு அங்கிள் இப்ப கல்யாணம்? பாத்தியா, நான் என்ன நினைக்கிறனோ அதே தான் அவளும் நினைப்பான். இதான் பெரிய சஜ்ஜனாச்சே. அவன் இதை கிழிச்சு பார், என்னுடைய உருவம் தான் இருக்கும். கோச்சுக்காத. உன் பையன் லண்டன்ல போய் படிப்ப முடிக்கிட்டோம். இன்னும் 2 வருஷம் தானே, கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏம்மா? அது இருக்கட்டும் அங்கிள். எங்க காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் டூர் போறாங்க, நானும் போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வா. நம்ம பெரிய கார் எடுத்துட்டு போ. மாணிக்கா, சமையல் சாமான் எடுத்துட்டு பாப்பா கூட கிளம்பிடாடே. என்ன அங்கிள், எல்லாரும் காலேஜ் பஸ்ல போறாங்க, நான் மட்டும் டிரைவர் உங்க கூட எல்லாம் போனா? பஸ் முன்னால போட்டுண்டே, கார் டிரைவர்லாம் பின்னால வரட்டும். புரியாம பேசுறியே. காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வண்டியில போக முடியாது, பஸ்ல தான் போகணும். அப்படியா? அப்ப போ. ஓகே அங்கிள், பை பை. ஏய், கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு போ. நிறைய வாங்கிட்டு போ. ஏய், எந்த ஊருக்கு போய் அங்க இருந்து டெலிபோன் பண்ணு. ஜாகிரதை, ஜாகிரதை போ. பாத்தியா, இவளை விட்டு பிரிஞ்சு வரனால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? இவளுக்கு போய் கல்யாணம் சொல்றியே. இந்த அங்களுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்குவான். கிளாஸ்ல என்னென்ன பெண்கள் என்னென்ன ரிப்பன் போட்டிருந்தாங்க, எந்தெந்த டீச்சர் என்னென்ன புடவை கட்டியிருந்தாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவோம். எதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொன்னா, எதை என்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் மறைச்சிட்டான். ஏஜ், அதனால ஏற்படக்கூடிய மிரேஜ், பருவ கோளாறு, தன்னை ஏமாத்திட்டு என்னை ஏமாத்தி. இதோ ஐயா வராருங்க. ராஜசேகர் ஸ்பீக்கிங். ராஜசேகர், நான் சங்கர் பேசுறேன். என்ன டாக்டர்? ஐ எம் வெரி சாரி. மீனாவுக்கு மீனாவுக்கு? என்ன மீனாவுக்கு? ஆறுதல் சொல்ல முடியாத மாபெரும் இழப்பு. நீ வார்த்தைக்கு வார்த்தை அவ இதயத்தை கிழிச்சு பாரு, அதுல நான் தான் இருப்பேன்னு சொல்லுவியே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டேன். அவ இதயத்துல நீ இல்ல, யாரோ ஒருத்தன் இருந்திருக்கான். அதுதான் யாருன்னு தெரியல. நீ குழந்தையாவே பார்த்த, ஆனா பருவம் வந்த அவ அந்த ஏஜ்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடாத ஒரு முடிவுக்கு உதாரணம் ஆயிட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எஜுகேஷனல் டூர் போனதா சொன்னது பொய். யாரோ ஒருத்தன் காதலன்கிற பேர்ல அவ கூட இருந்திருக்கான். அவன் கூட தான் போயிருக்கா. போன இடத்துல he must have tried to seduce her. அவ அதுக்கு இடம் கொடுக்கல. சோ பலாத்காரமா கற்பழிச்சுட்டு மீனாவை கொலை பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் போலீஸ் இன்ஃபர்மேஷன்ல கிடைச்ச விஷயம். ஆள் யாருன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. என்னதான் உன் கண்ணதிலேயே வச்சு காப்பாத்தினாலும் டீனேஜ்ங்கிறது பெண்கள் வாழ்க்கையில ஒரு கண்டம். அந்த ஏஜ்ல ஏற்படுற மிரேஜ், அந்த ஸ்டேஜ மீனாவால கடந்து கரையேற முடியல. உன் கண்ணுக்கு கண்ணீரை சொந்தமாக்கிட்டு அவ போயிட்டான்.
You have lost your daughter. I have lost my daughter-in-law. மீனா மீனா அவ கெட்டதும் தெரியாது, கெடுத்தவனையும் தெரியாது. எங்கன்னு தேடுவேன், யாருன்னு தேடுவேன். ஒரு நாள் என்னுடைய சிகரெட் நெருப்பு அவளுடைய பட்டு கண்ணத்துல பட்டுடுச்சு. நான் எங்க ஃபீல் பண்ண போறணும்னு நினைச்சு அந்த வலியை அவன் மறைச்சிட்டான். நான் அதை கவனிச்சுட்டேன். அன்னையில இருந்து நான் சிகரெட்டே பிடிக்கிறேன். அந்த தங்க விக்கிரகத்தை நானே என் கையாலேயே நெருப்பு வச்சு கொடுத்துட்டேன். அடடா, வண்ண வண்ண மலரா வச்சிருந்தாளே, எல்லா மலரையும் ஒண்ணா கட்டி மாலையா போட்டாங்களே. இத நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? இனிமே இந்த வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? மாணிக்கம், மாணிக்கம், இந்த வீட்டை காலி பண்ணுங்கடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுடா. ஐயா, வீட்டை காலி பண்ண ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. சாமான்களாம் எடுக்க சொல்லாங்களா? வாங்க, நீ அந்த பக்கம் போ. நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போங்க. நீங்க 2 ஜாக்கிரதை எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் 2 பேரும் மேல. அங்கிள், உங்களை நான் எவ்வளவு அழகா வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இந்த ஒயிட் சாரி கட்டிக்கிறேன். நீங்க அந்த பிளாக் பேண்ட்டும் பிளாக் ஷர்ட்டும் போட்டுங்க. ஓகே? நான் இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் மீன் இங்கதான் இருந்தா, இங்கதான் வேண்டாம். அவ ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அடிக்கா எடுத்ததெல்லாம் வச்சிட சொல்றா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா. நான் இங்கதான்டா இருப்பேன். மாணிக்கா, என் ஆயுசு பூரா நான் இங்கதான்டா இருப்பேன். அம்மா, அம்மா, அம்மா.